பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகிறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இருக்கின்ற முக்கிய நிகழ்ச்சிகள் அல்லது முக்கிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சுபகிருது வருடம் வைகாசி மற்றும் ஆனி மாதங்களை கொண்டது தான் ஜூன் மாதம். ஜூன் மாத பௌர்ணமி என்பது 14/5/2022 அன்று வருகின்றது. அமாவாசை என்பது 28/5/2022 காலை 6:44 முதல் 29 ஜூன் மாதம் காலை 8:34 வரை அமாவாசை. பிரதோஷ தினம் சிவனை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26/5/2022 அன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை. பிரதோஷ வழிபாடு என்பது பலவிதமான சங்கடங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான வழிபாடு. வாஸ்து நாள் 4/5/2022 அன்று காலை 9:58 10:34 வரை வாஸ்து நாள் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய தினம் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக சிறப்பான நேரமாகும். சங்கடகர சதுர்த்தி 17/5/2022 வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி இருக்கின்றது. அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பாகும். பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி என 10/5/2022 வெள்ளிக்கிழமை மற்றும் 24/5/2022 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களும் கொண்டாடப்படுகின்றது. சஷ்டி என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை வழிபடுகின்ற மிக சிறப்பான நேரமாக 5/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் 19/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்றது. அடுத்ததாக நம்ம ஒரு மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களாக பார்த்தால் அஷ்டமி என்பது 7/5/2022 செவ்வாய் என்றும் 21/5/2022 செவ்வாய் என்றும் வருகின்றது. கரிநாள் என்பது 15/5/2022 புதன்கிழமை என்றும் 20/5/2022 திங்கட்கிழமை என்றும் வருகின்றது. அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதாகும். அடுத்தது இந்த ஜூன் மாதம் கிரிவலம் செய்வதற்கான மிக சிறப்பான நேரம் என்று பார்த்தால் 13/6/2022 இரவு 8:17 முதல் 14/6/2022 மாலை 5:33 வரை கிரிவலம் செய்வதற்கு மிக சிறப்பான உகந்த நேரம். அதே நேரத்தில் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கான மிக சிறப்பான நாளாகும். 13/5/2022 அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமான நாட்களை பார்த்தோம். இனி ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் போகலாம். சுயமாக சிந்தித்து பிடிவாதமாக செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருகின்ற ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம்
1 2 3 4 பாதங்கள், பூரம் 1 2 3 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களின் தாக்கம் என்பது சிம்ம ராசிக்கு எப்போதும் இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. முயற்சிகள் துணிச்சலாக செய்தாலும் சிறிய சிறிய தடைகள் இருக்கத்தான் செய்யும். பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்கள் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து இது நமக்கு சரிப்படாது அப்படின்னு தோணும்போது கொஞ்சம் வெளியில் வர்றது நல்லது. இல்லை நான் பிடிவாதமாக அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னா இந்த மாதம் சில தோல்விகளை சந்திக்க வேணும். பொதுவாக கலை உலகத்தினருக்கு சற்று குறைவாக குறைவாக வாய்ப்புகள் வந்து சேரும். அவங்க நினச்ச பல விஷயங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய கனவுகள் ஜூன் மாதத்தை தாண்டி ஜூலை மாதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் பொதுவாக அந்த 3வது வீட்டில் கேது இருக்கிறதுனால பெரிய பெரிய தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது குறிப்பாக கலைஞர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு நினச்சது நிறைவேறாமல் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் மனசு தான் நம்ம உடம்பு மாதிரி சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் சிந்தனை வசப்பட்டு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு சோர்வாக தளர்வாக இருப்பதை கண்டிப்பாக உணரலாம். வியாபாரம், சுயதொழில் போன்ற விஷயங்கள் மெதுவாக முன்னேறுகின்ற தன்மை இருக்கும். மேலும் இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 10வது வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கார். சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் 10ல் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய அதிகார போக்கு என்பது அல்லது உங்களுடைய பிடிவாதமான எண்ண ஓட்டம் சில பாதிப்புகளை தரலாம் அல்லது உங்களுக்கு சில பின்னடைவுகளை தரலாம். ஆகவே கவனமாக மற்றவர்களோட ஆலோசனையை கேட்டு செயல்படுறது மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்பது என்பது அவங்களுக்கு அவமானம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமே இல்லை, நான் தோற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. பரவாயில்ல, சில சமயங்களில் நம்ம நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் சொல்லுகின்ற ஆலோசனை சிறப்பானதாக இருக்கக்கூடும். அதனால் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பதில் பெரிய துன்பம் எதுவும் வரப்போகிறதில்ல. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. தங்களுடைய விஷயங்களில் மாத்திரமே அவர்கள் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய விஷயங்களில் மற்றவங்க மூக்க நுழைக்கிறத எந்த காலத்திலுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, அவமானம் உங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்வதற்கு காத்திருக்கின்றது. அதனால் நம்ம தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் போய் நல்ல விஷயமாக இருந்தாலும் நல்லது சொன்னால் கூட அது கெட்டதாக உங்களுக்கு வந்து சேருகின்ற வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு அவமானத்தை தருகின்ற ஒரு விஷயமாக மாறிவிடும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் சரியான நேரத்தில் நம்ம செய்யணும். ஏன்னா அஜீரணம், சூடு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் சிம்மராசி அன்பர்களிடம் எப்போதுமே இருக்கும். அது அவர்களை நிச்சயமாக அவர்களுடைய முயற்சிகளுக்கு உந்துதலாக இருக்கும். அதிகாரமான வாழ்க்கை,
கொஞ்சம் சிரித்துத்தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உலகம் உங்கள் கைவசப்படும். நீங்கள் மாத்திரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உலகம் உங்கள் கைவசப்படும். மாணவர்கள் அரசு சார்ந்த பலன்களை பெறப்போகின்றார்கள். உதாரணமாக கவர்மெண்ட் காலேஜில் படிப்பதற்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வருகின்ற தேர்வுகளில் உங்களுடைய மதிப்பெண் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய குணாதிசயங்களிலிருந்து வெளியே வந்தீர்கள் என்றால் சிம்மராசி அன்பர்கள் அற்புதமான பலன்களை பெறலாம். பரிகாரம் சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் 10ல் இருக்கிறதுனால சூரியன் சார்ந்த பரிகாரம் செய்வது சிறப்பாகும். தினசரி ஆதித்ய இருதயம் படியுங்கள் அல்லது கேளுங்கள். இப்போல்லாம் யூடியூப்பில் வருது, அதை போட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை கேட்டாலே மிகப்பெரிய அல்லது தெளிவான மனநிலை ஏற்படும். 12-26 வருகின்ற பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பரிகாரமாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.